வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. எண்கள் எப்படி வேலை செய்கிறது? ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறதா? அவசியம் உண்டு. அதாவது அன்றைய காலத்தில் நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 1லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை அதாவது ஒவ்வொரு கிரகங்களாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டோட்டல் பண்ணி அங்கே டோட்டல் 10 அப்படின்றத அதை ஒன்றா மாற்றிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ராஜ நிலையில் அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி பலன்கள் உண்டு. அதாவது 1 முதல் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 5. இந்த 5ஆம் நம்பரை நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும்? இந்த 5 அப்படின்ற நம்பரை நாம் எப்படியெல்லாம் வேலை செய்ய வைத்துக் கொள்ளலாம்? 5ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட், அதாவது அடுத்தவர்களுக்கு நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை இங்கே காட்டும். அப்போ 5ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். அப்போ 5 அப்படின்றவங்க நல்ல மேனேஜ்மெண்ட் திறமைகளும் ஒரு கூர்மையான புத்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அங்கே கொடுக்கும். அப்போ அந்த 5ஆம் நம்பர் இருக்கக்கூடிய அந்த 5ல் பிறந்தவர்களை நம்ம ஒரு வேலைக்கு வைத்து கொண்டால், நம்மளுடைய தொழில் நிறுவனத்தில் அந்த 5 அப்படின்ற நம்பர் பிறந்தவர்கள் நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னாக்கும் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்வார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த நிறுவனம் மிக பல மடங்கு உங்களுக்கு ஒரு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்போ அந்த 5ஆம் நம்பரில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லோருக்குமே ஒரு மேனேஜ்மெண்டாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இதை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்குள்ளேயே அதை மாற்றி பயன்படுத்தினா அவர்களுடைய வாழ்க்கை திறம் மாறும். அது எப்படி சார் புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது இந்த 5ஆம் நம்பரில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இவர்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அதாவது இவர் பெயரில் செய்யாமல் இவர் அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை இவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ வீட்டுக்காரமா பேர்ல இவர் ஒரு நிறுவனம் வைத்தால் அந்த நிறுவனத்தில் இவர் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து அதை செய்யும் போது அந்த நிறுவனமானது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். இதை நீங்க மேலோட்டமாக செய்யக்கூடாது. அதாவது எல்லாமே நம்மளுடைய மனம் ரீதியாக நம்ம செய்யணும். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் இதை செய்யணும் அப்படின்னாக்கும் செஞ்சு முடிச்ச பிறகு இது முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே ஓனர்கிட்ட நீங்க சொல்லணும். இப்படி நம்ம கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவசியம் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு நம்ம தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம்னா அதில் நம்ம எப்படி ப்ராப்பராக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் தான் தொழில் முன்னேறும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம தொழில் ஸ்தானத்திலையும் இருந்தோம் அப்படின்னாக்கும் அதில் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. சரிங்களா? அதனால இந்த 5 அப்படின்ற நம்பர் ஒரு ஃபோன் நம்பரில் தொழில் ஸ்தானத்தில் 5 அப்படின்ற நம்பர் வந்துருச்சுனாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம், அடுத்தவர்கள் தொழில் மூலம் அவர்களை வச்சு அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இவர் ஒரு வழியை காட்டுவார், அந்த வழியில் அடுத்தவங்க போகும்போது அடுத்த கட்ட அவங்களுக்கு கெயினாக இருக்கும். ஆனால் இவருக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ இந்த 5 அப்படின்ற நம்பர் 05 அப்படின்னு ஏதாவது ஒரு வண்டி வாகனத்தில் முதல் ஓனர், 2வது ஓனர், இப்படி நம்ம எந்த இடத்துல இந்த 05 அப்படின்ற நம்பர் வருது அதையும் நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ 02 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 5ஆம் நம்பர் வந்துடும். அப்போ அந்த 5 அந்த வண்டி வந்த பிறகு அந்த வண்டி என்ன செய்யும்? மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நடக்கும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது, அடுத்தவர்களுக்கு தான் அங்கே பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வண்டி வாங்கி வச்சுருப்போம், ஓசி வாங்கிட்டு போய் அவனுக்கு நல்லா இருக்கும். உங்கள் வண்டியை வாங்கிட்டு போட சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம
கொஞ்சம் பார்த்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம வீடியோ போறோம். ஒரு நம்பர் நல்லா இருக்கு அப்படின்னாக்கும் நல்லா இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி எண்களை வைத்து பயன்படுத்தும் போது அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமா போகும். இப்ப அந்த 5ஆம் நம்பர்ல பிறந்தவர்களாக இருக்கட்டும், 5ஆம் நம்பர் எந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமா போகும். இப்போ சொத்துல ஒரு 5 அப்படின்ற 05 வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த சொத்து அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமா போகும், நமக்கு பிரயோஜனமா இருக்கா. இங்க எவ்வளவுதான் சண்டையை போட்டுட்டே இருந்தீங்கனாலும் அது நமக்கு வந்து சேராது. முதல்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எண்கள் அங்க வேலை செய்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த எண்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களை நாம் அப்சர்வ் பண்ணி அதை வந்து எடுத்து அதன் பிறகு நம்ம வந்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போறதுக்கு மிக அற்புதமாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.